ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்க கசட்ற யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி கிளாஸ் 12 அக்கௌண்டன்சி சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய இல்லுஸ்ட்ரேஷன் 5 தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை பார்க்கலாம். சம் பாருங்கள், வேலூர் ரீக்ரியேஷன் கிளப்போடைய அக்கௌண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ். இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். அடுத்தது ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு அப்படின்னும் போது உங்களுடைய பைசா வெளியே போகுது. ஸோ இதை வந்து பேமெண்ட் சைடில் வரும். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்டுன்றனால உங்களுக்கு கிரெடிட் சைடு. டொனேஷன் ரிசீவ்டுன்ற வார்த்தையை பார்த்தாவே நீங்கள் ரிசிப்ட் சைடில் தான் வந்து போடணும். சேல் ஆஃப் ஓல்டு டென்னிஸ் பால், இந்த ஓல்டு டென்னிஸ் பாலை நீங்கள் விற்று உங்களுக்கு பணம் உள்ளே வரதுனால நீங்கள் அதை ரெசிப்ட் சைடில் போடுவீங்க. நியூஸ் பேப்பர் பாட்னா பைசா வெளியே போகுது, அதனால நீங்கள் கிரெடிட் சைட் போடணும். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் சைட். ரிசிப்ட்ஸ் ஃப்ரம் என்டர்டைன்மெண்ட் ரிசிப்ட், அதனால் ரெசிப்ட் சைட். அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ்டுன்றனால ரெசிப்ட் சைட். முனிசிபல் டேக்ஸஸ்னாவே வந்து பேமெண்ட் தான், அதனால் நீங்கள் வந்து பேமெண்ட் சைடில் வந்து போட்டுருங்க. எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி ஷோ எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் சைடு. பில்லியார்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ்டுன்றனால பேமெண்ட் சைடு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ டென்னிஸ் கோர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பைசா செலவாகும், அதனால் பேமெண்ட் சைடு. ரிசிப்ட் ஃப்ரம் சேரிட்டி ஷோ ரிசிப்ட்ன்றனால ரிசிப்ட் சைட். க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட், இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ கேஷ் அட் பேங்க் தான் நம்மளுடைய பேலன்சிங் ஃபிகர். எல்லா சம்லேயுமே உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடில் தான் பேலன்ஸ் வரணும் அப்படின்ற எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. ஏன்னா அந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு எப்படி ரெசிப்ட்ஸ் வருது, பேமெண்ட் வருதுன்னு நம்ம யாராலையுமே நிர்ணயிக்க முடியாது. உங்களுக்கு வந்து இன்கேஸ் கிரெடிட் சைடில் பேலன்ஸ் வந்தால் அது வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ், அப்போ க்ளோசிங் கேஷ் அட் பேங்க்குன்னு போட்டிருப்பீங்க. ஆனால் இந்த ப்ராப்ளமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் டெபிட் சைடில் வருது. அப்போ டெபிட் சைடில் வரக்கூடிய பேங்க் பேலன்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஓவர் டிராஃப்ட்னு சொல்லுவோம். அப்போது to balance carried down bank overdraft 44,000. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.